வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம் இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தொடர்ச்சியாக முதலமைச்சர் ஸ்டாலின் மீது வைக்கப்படும் சில குற்றச்சாட்டுகள். எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குது, அதுக்குள்ளேயே ஒரு குரூப் ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களே சர்வே எடுத்துட்டோம், அடுத்தால 12 கட்டத்துலையும் இடம் இல்லை அப்படின்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த செய்திகள்லாம் என்ன அப்படிங்கிறத விரிவாக நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. எடப்பாடி பழனிசாமி மற்றும் அமைச்சர் ஜெயக்குமார் எல்லாரும் ஒரு குற்றச்சாட்டு உடனே பார்த்தீங்களா, இங்கே இடி டாஸ்மாகில் ரெய்டு விட்ட உடனே முதலமைச்சர் கிளம்பி டெல்லி போயிட்டாரு. டெல்லியில் போய் முதலமைச்சரையும் அமித்ஷாவையும் பார்த்து பேசி ஒரு ஒப்பந்தத்துக்கு வர்றதுக்காக ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு ஒரு பொருளையை கிளப்பி விட்டாங்க. அவர் என்ன உங்களை மாதிரி என்ன சம்பந்தி வீட்டில் ரெய்டு நடந்ததுன்றதுக்காக அமித்ஷாவை போய் பார்க்குறாளான்னு? அவர் ஏற்கனவே நிதி ஆயோக் கூட்டத்துக்காகத்தான் அவர் போகிறேன்னு இது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஒரு கூட்டம். இன்னும் புதுசாக இப்போ தான் போன மாதிரி. அது ஏற்கனவே வந்த இடி ரைடுக்கு என்ன பதில் அப்படிங்கிறதுக்கு கோர்ட்டில் கேஸை போட்டு இடி வாயிலேயே 2 மிதிச்சு அமிச்சிட்டாங்க உச்சநீதிமன்றத்தில். உனக்கு சம்மந்தம் இல்லாத ஏரியாவில் நீ போய் என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கிற? அந்த கேஸு, அந்த எஃப்ஐஆர்லாம் ஏற்கனவே போடப்பட்ட எஃப்ஐஆர். அது லஞ்ச ஒழிப்புத்துறை அந்த கேஸை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீ அங்கே போய் என்னத்தை பிடுங்குற அப்படின்ற மாதிரியே நேராகவே கேட்டு விட்டாங்கன்னு வச்சிங்களேன். இடிக்கு இது வைக்கப்பட்ட முதல் ஆப்பு. இது முதல் ஆப்பு கூட கிடையாது, 2வது ஆப்புன்னு சொல்லணும். ஏன்னா முதல் ஆப்பு ஏற்கனவே லஞ்சம் வாங்கி ஒரு அதிகாரி கைது செய்யப்பட்டார்ன்றதை பார்த்தோம் கரூர்கிட்ட. ஸோ இப்படியாக தமிழ்நாட்டில் மட்டும்தான் இடியோட பப்பு வேகலைன்னு வச்சுக்கிங்க. ஸோ இதுக்காகத்தான் அவர் போனார் அப்படி இப்படின்லாம் பேசுறது எல்லாமே தேவையில்லாத பேச்சுக்கள் தான். ஸ்டாலின் ஏற்கனவே வட மாநிலங்கள்லேயே ஒரு சூப்பர் ஸ்டாராக பாலிட்டிக்கலை பொறுத்தவரை பார்க்க தொடங்கிட்டாங்க. நேத்தோ முந்தா நாளும் நினைக்கிறேன், மத்திய பிரதேசில் ஒரு லேடி சொல்கிறாங்க, மோடியை தூக்கிட்டு ஸ்டாலினை பிரதமர் வேட்பாளராக நிப்பாட்டினா இந்தியா கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஒரு பப்ளிக் பைட்டில் சொல்கிறாங்க. உத்தரப்பிரதேசில் ஒரு லேடி போன வருஷம் உங்களுக்கு எந்த மாதிரி முதலமைச்சர் வேணும்னா ஸ்டாலின் மாதிரி முதலமைச்சர் வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. வெளி மாநிலங்கள்லேயே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல பேர் இருக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் அவருக்கு ஆதரவு சரிஞ்சு போச்சு. அவர் இமேஜ் காலி. டாஸ்மாக் ஊழல்னாங்க. கடைசியில் ஈடி என்ன சொன்னாங்க, மூட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி இருக்கும்போது இங்கே இன்னும் பலரும் இல்லை டாஸ்மாகில் ஊழல் 1000 கோடி எங்கே போச்சு? பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது யாரு? அந்த கவுண்டரில் நிற்கிற ஆள். அப்போ அந்த கவுண்டரில் நிற்கிற ஆளை கேட்கணுமா, நீங்கள் முதலமைச்சரை கேட்பீங்களா? ஏதாவது பைத்தியகாரத்தனமாக எதையாவது பேச வேண்டியதுன்றதுக்காகவே பேசிகிட்டு இருக்கிறாங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, இந்த 10 ரூபாயா வசூல் பண்ணி அதை கொண்டாந்து திமுகவில் கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறது, காதில் பூ சுற்றலாம், பூ மாலையவே சுற்றுறாங்க இவங்க அப்படின்றது தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். முதலமைச்சர் அவர்கள் 50% எங்களுக்கு வசூல் பண்ணுற வரியிலிருந்து எங்கள் பங்காக திருப்பி கொடுங்க அப்படின்னு ஒரு முக்கியமான கோரிக்கையை அங்கே எழுப்பியிருக்கிறாங்க. இது மற்ற மாநிலங்களிலும் இதே போலவே கேட்கக்கூடிய ஒரு சூழல் வரும். ஏன்னா நமக்கு இப்போதைக்கு அவங்க கொடுக்கறது 29%. அவங்க ஆக்சுவலாக தர வேண்டியது 41%. 41% தரல, 29% தான் கொடுக்குறாங்க. நம்மளாவது பரவாயில்ல, கர்நாடகாவில் 14% தான் கொடுக்குறாங்களாம். ஸோ இப்போதைக்கு நாம் எழுப்பும் குரல் தான், அதாவது நம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எழுப்பக்கூடிய குரல் தான் இந்திய மக்களின் குரலாகவே ஒலிக்குது. முன்னாடி தமிழக மக்களின் குரலாக இருந்தது, இப்போது இந்திய அளவில் இந்திய மக்களின் குரலாக பெரிய அளவில் ஒலிக்க தொடங்கி இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஆனால் அதுக்குள்ளே இந்த சாணக்கியா, குமுதம் போன்ற சேனல்லாம் நாங்கள் சர்வே எடுத்துட்டோம், இந்த சர்வேல 40% தான் திமுகவுக்கு ஆதரவு இருக்குது, 35% தான் திமுகவுக்கு ஆதரவு இருக்குது அப்படின்னு ஆளாளுக்கு ஒரு பக்கம் உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. அது உருட்டுறது உருட்டிட்டு போகிறாங்க. ஏன்னா இவங்க போய் கேட்குற கேள்வி எப்படி கேட்குறாங்க தெரியுங்களா?
அடுத்த தேர்தலில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் மக்கள் வந்து பதில் சொல்லுவாங்க. இவங்க கேட்குறதே எப்படி கேள்வி கேட்குறாங்கன்னா, அதிமுக இந்த தேர்தலில் எப்படி வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல. எதனால் அதிமுக ஜெயிக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் என்ன சொல்ல முடியும்? எதனால் திமுக தோக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்ல முடியும்? அப்போ கொஸ்டினே எப்படி கொண்டு போகிறாங்க பார்த்தீங்களா? அந்த கேள்வியை கேட்கும் போதே திமுக தோக்கும் அப்படின்றதுக்கு நீ காரணம் சொல்லு, அதிமுக ஜெயிக்கும்ன்றதுக்கு நீ காரணம் சொல்லு அப்படின்னு கேட்குறது வந்து எவ்வளோ ஒரு அருவருப்பான ஒரு சர்வேன்றது நேர்மையான சர்வேயாக இருக்கணும். இந்த சர்வேலாம் வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து சர்வே எடுத்தோம். இதுக்கு வந்து நியூஸ் 18 எவனோ ஒருத்தன் போன தேர்தலில் சர்வே எடுத்தாங்களே, பாஜக 20 சீட்டு ஜெயிக்கும் அப்படின்னு. அப்போ கூட ஆளூர் ஷானவாஸ் கேட்டார், எங்கே எடுத்தீங்க இந்த சர்வேயை? கமலாலயம் வாசலில் வச்சு எடுத்தீங்களா இல்லை கமலாலயத்துக்கு உள்ளே போய் எடுத்தீங்களா அப்படின்னு கேட்ட மாதிரி தான் நம்மளும் கேட்க வேண்டியிருக்குது. இந்த சர்வே வந்து எந்த அளவுக்கு முட்டாள்தனமான ஒரு கேள்விகளை கொண்டு போய் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு. மக்களை பொறுத்தவரை 2 விஷயம் அவங்க யோசிப்பாங்க. இப்போதைக்கு நமக்கு வந்துகிட்டு இருக்கக்கூடிய நலத்திட்டங்கள் சரியா இருக்கா இல்லையா அப்படின்னு பார்ப்பாங்க. போதாமைகள் இருக்கலாம். இப்போ வந்து மகளிர் உரிமை தொகையில வந்து உள்ள சேர்க்கப்படாத நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இல்லைன்னுலாம் சொல்லலை. உண்மையிலே தகுதி வாய்ந்தவர்கள் அவர்களும் சேர்க்கப்படணுன்றது தான் நம்மளுடைய கோரிக்கை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, ஒருத்தங்க மெய்டாக இருந்தாங்க. அவங்க பேரை விடுபட்டு போச்சு. அப்போ வீட்டு வேலை செஞ்சு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு பெண்மணியோட பேர் வந்து அந்த உரிமை தொகையில் விடுபட்டு போயிருக்கு அப்படின்றது உண்மையிலே வருத்தத்தக்க ஒரு செயல்தான். ஸோ அந்த மாதிரி விடுபட்ட விஷயங்களெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அது ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் மக்கள் எப்படி யோசிப்பாங்க? இப்போதைக்கு நமக்கு வந்து கொண்டு இருக்கக்கூடிய நலத்திட்டங்கள் சரியாக இருக்கா, சரியான முறையில் வந்திருக்கா, சரியான முறையில் நமக்கு இது தொடருமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்போ அதிமுக வந்தால் என்ன நடக்கும்? ஏற்கனவே நமக்கு முன் அனுபவம் இருக்குது. முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் லேப்டாப் இலவச லேப்டாப் கொடுத்தாங்க. பெண் பிள்ளைகளுக்கு தாலிக்கு தங்கம்னு 25,000 ரூபாய் அறிவிச்சிருந்தாங்க, +2 வரை படித்தா. இப்போது அதை வந்து எடப்பாடியார் வந்தவொடனே என்ன பண்ணார்? அந்த 2 திட்டங்களையும் எடுத்துட்டாரு, தூக்கிட்டாரு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ எடப்பாடியாரை பொறுத்தவரை இவங்களுக்கு என்ன தெரியும்? ஏற்கனவே வந்துக்கிட்டு இருந்த திட்டத்தை எடுத்துட்டாங்கன்றது தான் தெரியும். அப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் வந்த பிறகு அந்த தாலிக்கு தங்கம்ன்ற திட்டத்தை திரும்ப கொண்டு வர வேண்டியதானே அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கப்படும். நியாயமான கேள்வி தான். அந்த கேள்வியில் எந்த தப்பும் இல்லை. 25,000 கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல, நீங்கள் கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னா கேள்வி நியாயம்தான். ஆனால் அந்த 25,000 ரூபாய் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஒன்று, அந்த பெண்ணின் பெற்றோர் வந்து அந்த காசை செலவு பண்ணிடலாம். அதில் போய் அப்படியே தங்கம் வாங்கிலாம் கொடுத்துருவாங்களான்னு எனக்கு தெரியல. இல்லை அவங்க ஏற்கனவே வச்சிருக்க மற்ற செலவுகளோடு சேர்த்து அந்த செலவுக்கு யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு செலவு பண்ணுவாங்க. செலவாயிடும் அந்த பணம். இல்லை அப்படியே இருந்தால் கூட ஒரு வேளை திருமணத்துக்கு பிறகு அந்த கணவர் வந்து அந்த பணத்தை பிடுங்கிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் அதற்கு பதிலாக முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டு வந்த திட்டம் என்ன? கல்லூரி படித்து முடிக்கிற வரை உங்களுக்கு மாதம் 1000 ரூபாய். அப்போ என்ன ஆகுது? 25,000 ரூபாய்ன்ற திட்டத்தை நிப்பாட்டினாங்க. அதற்கு பதிலாக அதே திட்டத்தை கொண்டு வராமல் 36,000 ரூபாய்க்கு வேற ஒரு திட்டத்தை கொண்டாடுறாங்க. எப்படி? குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு யூஜி டிகிரி படித்தா கூட 3 வருஷம் ஆகும். 3 வருஷத்துக்கும் 3 12 36,000 ரூபாய் உங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக கொடுக்கப்படும். அப்படி கிடைக்கக்கூடிய தொகையின் மூலமாக என்ன நடக்கும்னா 2 விஷயம் நடக்கும். 25,000 ரூபாய்க்கு வேலை 36,000 ரூபாய் உங்களுக்கு கைக்கு வருது. ப்ளஸ் அதன் மூலமாக ஒரு டிகிரி கைக்கு வருது. அந்த டிகிரியின் மூலமாக மாதம் 15,000 20,000த்துக்கு நீங்கள் வேலைக்கு போக முடியும். அப்போ இந்த முதல்ல கொடுத்த 25,000 என்ன ஆகும்? அந்த கல்யாணத்தோடு அந்த காசு காணாமல் போயிடும். அந்த பொண்ணு +2 படித்ததோடு கல்யாணத்தை பண்ணி வச்சுருவாங்க. இப்போ என்ன ஆகும்? +2 முடித்தோடனே அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்யாமல் இந்த பணம் வரும் அப்படின்றதுக்காகவாது படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஊக்கத்தொகை. ஏன்னா பெரும்பாலும் இன்னும் கூட நம்ம ஊரில் அந்த சிந்தனை தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர் ஒருத்தவங்களோட மனைவி வந்து என்கிட்ட வந்து புலம்புறாங்க. படித்து முடிக்க போகிறா, ரிசல்ட் இனிமேல் தானே வரணும், இன்னும் ஒரு 2 மாதத்தில் தானே ரிசல்ட் வரும், அதுக்கு முன்னாடி கல்யாணத்தை பண்ணிடலான்னு பார்க்குறேன்றாங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் கூட எனக்கு இப்படிலாம் வந்து இவ்வளோக்கும் அவங்க வந்து கிராமப்புறமோ வேற எங்கேயோ எல்லாம் இல்லை, சென்னை சிட்டியில் தான் இருக்கிறாங்க. சென்னை சிட்டியில் இருந்துக்கிட்டே இப்படி யோசிக்கிறாங்கன்றது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அந்த பிள்ளைங்க வந்து படிக்கணும், படித்து வேலைக்கு போகணும், வேலைக்கு போய் சொந்தமாக சம்பாதிக்கணும், சம்பாதிச்ச காசை வந்து கையில் வச்சு செலவு பண்ணி பழகணும். செலவு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அந்த உரிமை வேணும். நம்ம உரிமைன்னு சொல்கிறதே அதுதாங்க. நீங்கள் பெரும்பாலான வீடுகளில் யோசிச்சு பாருங்களேன், கணவர்
வேலைக்கு போவார். மனைவி வேலைக்கு போகாத வீடுகளாக இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்கள்ல இப்போ என்ன நடக்கும்னு பாருங்க. எந்த ஒரு செலவாக இருந்தாலும் மனைவி வந்து கணவன்கிட்ட சொல்லிட்டு தான் செய்வாங்க. கணவர் தான் செய்யக்கூடிய செலவை வீட்டில் சொல்லவே மாட்டார் பாதி நேரம். ஒரு சில நேரம் அந்த காசு வச்சுருந்தீங்களே என்னாச்சுன்னு கேட்டால் அது இந்த செலவாயிடுச்சுன்னு வேணா சொல்லுவார். அப்போ இவங்க ஏன் சொல்கிறதே இல்லை அப்படின்னா, சொல்லிட்டு செலவு பண்ணுறாங்கன்னா, இவர்கள் ஆரம்பத்துலேருந்தே அப்படியே பழகிட்டாங்க. அதாவது இவங்க வந்து யாருக்கும் அடிமையாக இருக்காங்க அப்படி இப்படின்லாம் நான் சொல்ல வரல. மற்றவர்களாம் முற்போக்காக கூட சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனால் இவங்க எப்படி ஆகிட்டாங்கன்னா பழகிட்டாங்க. படிக்கிறப்ப அப்பாட்ட சொல்லியே பழகுவாங்க. படிச்சுட்டு ஒரு வேளை வேலைக்கு போனாங்கன்னா அப்போவும் அந்த முதல் ஒரு வருஷத்துக்கு வாங்கின சம்பளத்தை கொண்டாந்து அப்பாட்ட கொடுத்துருவாங்க. அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே கல்யாணத்தை பண்ணி வச்சுருவாங்க இவனுங்க. அதுக்கப்புறம் ஒன்று வேலைக்கு போகிறத நிப்பாட்டிடுவாங்க, இல்லை வேலைக்கு போனால் என்ன பண்ணுவாங்க, அப்பாட்ட கொடுத்ததுக்கு பிறகு கணவர்கிட்ட கொடுத்துருவாங்க. அப்புறமும் கையில் வாங்கி தான். இப்போ இவங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னா, எப்போதுமே பணத்தை வாங்கி தான் செலவு பண்ணி பழகினதுனால யாரோ ஒருத்தரோட அப்ரூவல் வேணும்னே பழகிட்டாங்க. நாம அதுக்கு தான் சொல்கிறது, நீங்கள் படிங்க, டிகிரி வாங்கி வேலைக்கு போங்க, வேலைக்கு போய் சம்பாதிச்சு செலவு பண்ணி பழகுங்க. அப்போ தான் வந்து யார்ட்டையாவது சொல்லிட்டு நம்ம செலவு பண்ணணுன்ற அவசியம் இல்லைன்றது உங்களுக்கு புரியும். அப்போ இப்போ ஏற்பட்ட ஒரு பொருளாதார விடுதலையை நோக்கி நகர்த்துவது தான் முதலமைச்சர் ஸ்டாலினோட வேலையாக இருக்குது. அப்படிங்கிறது எல்லாத்தையுமே மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது குறித்து இன்னும் நிறைய பேசலாம், தொடர்ந்து பேசுவோம். நேரம் கருதி சுருக்கமாக முடிச்சுக்கலாம். ஸோ மக்களை பொறுத்தவரை வரக்கூடிய தேர்தலில் ஒரே ஒரு 2 விஷயம் தான் மைண்டில் ஓடும். எடப்பாடி வந்தால் இப்போது நடக்கக்கூடிய நலத்திட்டங்கள் தொடருமா நிறுத்தப்படுமா அப்படின்ற கேள்வி வரும். ஸ்டாலினை பொறுத்தவரை இவர் தொடர்ந்து ஆட்சிக்கு வந்தால் இந்த திட்டங்கள் தொடரும், இது போக வேற ஏதாவது புதிய திட்டங்கள் வருமா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ தேர்தலை திமுக கூட்டணியும் பாஜக கூட்டணியும் இப்படி தான் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழலில் இருக்குது. அப்படிங்கிறது திமுக கூட்டணிக்கு சாதகமாக இருப்பதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.